ஆனந்தி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவின்படி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பார்கள் என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட காவல்துறை விசாரணை குறித்த அனைத்து ஆவணங்களையும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான குழுவில் காவல்துறை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்றும் இப்போது அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட டிஎஸ்பி தலைமையிலான குழு அந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் புதிய குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த நெரிசல் சம்பவம் தொடர்பாக என்னென்ன தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன, அது தாவேகா தரப்பு, அரசு தரப்பு மற்றும் பொதுமக்கள் தரப்பில் என்னென்ன தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதில் அந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மீதான வழக்குகளை பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் கூடுதலாக மேலும் ஒருவர் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூர் துயரத்தில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறியுள்ளார் என்றும் இந்த அரசு நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய அந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனந்தி.